வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் விலை ரொம்ப கம்மியாக கிடச்சிதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குறைஞ்ச விலையில் ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுவது என்பதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட் அட்ரஸை கிளிக் கொடுங்க. அதாவது கூகுள் ஃப்ளைட்னு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் போகும். இந்த பேஜில் டீஃபால்ட்டாகவே ரவுண்ட் ட்ரிப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிக்கோங்க. அதாவது நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் போகிறீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்லேயே இருக்கட்டும். சப்போஸ் நீங்கள் சிங்கிள் செக்டார் மட்டும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒன் வே மாற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மல்டி சிட்டி போகிறீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே மாற்றணும். மல்டி சிட்டினா நீங்கள் வேறு டெஸ்டினேஷனுக்கு மாறி மாறி போகிறது. அதாவது 4-5 ஊர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது மல்டி சிட்டி சொல்லுவாங்க. நீங்கள் அதேமாரி நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த பேசஞ்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 9 பேசஞ்சர் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் அடல்ட்டு, சில்ட்ரன், இன்ஃபண்ட் இன் சீட், இன்ஃபண்ட் ஆன் லேப்னு இருக்குது. அதாவது அடல்ட்டும் சில்ட்ரனும் நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுக்கணும். இன்ஃபண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் தனியாக வந்து சீட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எக்கனாமிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 4 கேட்டகரி இருக்கும். எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எந்த கிளாஸ்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப கம்மியான விலையில் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நீங்கள் எக்கனாமிக் கிளாஸே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது மிக மிக நல்லது. அடுத்தது நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்னு சூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா சென்னை நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பெங்களூர் போகிறீங்கன்னா பெங்களூர் டைப் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அந்த பெங்களூர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தாலே உங்களுக்கு எவ்வளோ ஃபேர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேயில் காட்டும். அதில் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ளைட் லிஸ்ட் எல்லாமே காட்டும். அதாவது சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கான என்னென்ன ஃப்ளைட் அவைலபிலிட்டி இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு காட்டும். உதாரணமாக இண்டிகோ, ஏர் ஏஷியா இது போல் எல்லா ஏர்லைன்ஸுமே காட்டும். அதுவும் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஷார்ட் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்து உங்களுக்கு ஃபேர் டிஸ்பிளே ஆகும். அதாவது கம்மியான விலை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். அது தொடர்ந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த டைமிங்கும் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு எந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் போக விரும்புகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் புக்கிங் வெப்சைட்டில் என்னென்ன ஃபேர் காட்டுதோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உதாரணமாக யாத்ரா, மேக் மை டிப், கோ ஐபிபோ இது போல் இருக்கிற எல்லா உங்களுக்கு புக்கிங் வெப்சைட்லேயும் இந்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ ஃபேர் ஆகுமோ அந்த ஃபேரை வந்து டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ணும்போது அதில் எது உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக நம்ம போன தடவை பார்க்கும்போது 1480 ரூபீஸ் இருந்தது. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா யாத்ரான்ற வெப்சைட்டில் 1200 தான் உங்களுக்கு காட்டுது. அப்போ நீங்கள் அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்ன தான் ஆன்லைனில் வந்து கம்மியான ஃபேர் காட்டினாலும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புக்கிங் முடியும் போது கன்வீன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு 300லேருந்து 400 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லா வெப்சைட்லையுமே இருக்கும். அதனால் நீங்கள் இருக்கிற ஃபேர்லேருந்து ஒரு 300 அப்படின்னா 400 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட டிக்கெட் ஃபேராக இருக்கும். இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா யாத்ராவில் 1230 ரூபீஸ் இருக்குது. அது மேற்கொண்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக ஏர் ஏஷியா வெப்சைட்லேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கம்மியாக வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக வராது. இதில் அதை விட அதிகமாக தான் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 2000 ரூபீஸ் மேலே தான் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஆப்ஷனில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஏர்போர்ட் போய்ட்டு அங்கே ரிசர்வேஷன் இருக்கும். அந்த ரிசர்வேஷனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபேர் வந்து அதிகமாக வரும். அடுத்தது நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாலும் உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் இதுமாரி புக்கிங் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பெஸ்ட் ஃபேர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூகுள் ஃப்ளைட் வெப்சைட் மூலிமா நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளைட் ஃபேரை வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் புக்கிங் வெப்சைட் அட்ரஸ் நிறையா இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஃபேர் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபேரோ அதை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டும். இதை பேஸ் பண்ணி உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புக்கிங் வருவோம்.
இதில் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ண பிறகு உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய டிக்கெட் வந்து வாட்ஸ்அப் வந்து அனுப்புவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுடைய டைட்டிலை சூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டரா, மிஸ்ஸஸா, மிஸ்ஸா இது போல் ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய பேர், அதாவது உங்களுடைய பேர் மட்டும். லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய அப்பா நேம். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் ஆதார் கார்டு மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமை மட்டும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேமில் கொடுக்கணும். உங்களுடைய அப்பா பேரை வந்து நீங்கள் சர்நேமில் கொடுக்கணும். அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்டினியூ கொடுங்க. கன்டினியூ கொடுத்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற காசை பிடுங்கிறதுக்காக நிறையா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. உதாரணமாக சீட் சூஸ் பண்ணுறதுக்கு காசு வந்து நீங்கள் பே பண்ணணும். அதே போல் ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹350 ஒரு மீல்ஸு. அடுத்த ஆப்ஷன் வந்து முக்கியமானது. நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து 15 கிலோ வந்து லக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமான லக்கேஜ் வந்து நீங்கள் கேரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து நீங்கள் கேரி பண்ணலாம். இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே வேணான்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் போயிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது சீட் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சீட் வந்து உங்களுக்கு விண்டோ சீட்டு வேணுமா அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, செக்இன் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடணும். அதாவது ஒவ்வொரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கு செக்இன் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் பேசஞ்சராக நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போது நீங்கள் கேட்குற அவைலபிலிட்டி சீட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் காசை வந்து பே பண்ணாமல் நீங்கள் ஃப்ளைட்டுக்கு நீங்கள் புறப்படும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மீல்ஸ் வந்து நீங்கள் காசு போட்டு வாங்குறதுக்கு பதிலாக அவுட் சைட் ஃபுட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். உதாரணமாக உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னாலும் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆன்போர்டில் மீல்ஸ் வந்து அலோடு. எதற்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நீங்கள் சீட் சூஸ் பண்ணுறதுக்கும் மீல்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ₹1000 ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா ₹1000 கம்மி பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் போங்க. பேமெண்ட் ஆப்ஷன் போன பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் எது வசதியோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட்டை பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கும் உங்களுடைய அஃபிஷியல் நம்பருக்கும் வாட்ஸ்அப்லேயும் இமெயில்லையும் உங்கள் டிக்கெட் காப்பி வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பியை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.